வெல்கம் பேக் டு குவெஸ்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அ லெட்டர் டு காட் 10th சிபிஎஸ்சியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் இட் இஸ் கன்சிடர் அஸ் அ மெக்சிகன் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை ஜிஎல் ஃபியூண்டஸ் அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரி ஒரிஜினலாக எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டது அப்படின்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜில். அண்ட் ஸ்பானிஷில் இதோட நேம் யூனோ கார்ட்டா எடியோஸ் அப்படிங்கிற நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன் 1940s. Who are the characters in this story? The first character is Lenko, and then Lenko's wife, Lenko's sons, and then postman, postmasters, and the post office எல்லாம் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The story begins with the description of the setting. ஸோ எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, there is a valley and the valleyயில் ஒரே ஒரு ஹவுஸ் இருக்குது, that is Lenko's house. ஸோ அவங்களோட வீட்டிலேருந்து அந்த முகட்டில் இருந்து பார்த்தாருன்னா he can see the entire cornfield, அவங்களோட மொத்த வயலையும் அவரால் பார்க்க முடியும். ஸோ அந்த வயலில் கார்ன்ஃப்ளவர்ஸ் இருக்குது, அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து டாட்ஸ் மாதிரி அங்கங்கே தெரியுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, த எர்த் நீட்ஸ் சம் வாட்டர், கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இந்த கார்ன் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத லென்கோ வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கார். ஸோ லென்கோ ஸ்பெண்ட் என்டையர் மார்னிங் ஸ்டாரிங் அட் த ஸ்கை டு த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து மழை எப்படியாவது வருமா அப்படின்னு ஒவ்வொரு நாள் மார்னிங்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அட் த சேம் டைம் லென்கோஸ் ஒய்ஃப் ஷீ ஆல்சோ ஹாவ் ஃபெய்த் இன் காட், அவங்களும் நம்பிக்கையோட மழை வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சப்பர் ரெடி பண்ணிவிட்டு அவங்க சன்ஸ் எல்லாம் சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி they were having the supper. And then Lenko observes that huge mountains raining cloud approaching in the northeast. ஸோ நார்த் ஈஸ்டில் ஒரு மேகமூட்டம் வந்து சூழ்ந்துட்டு வருது, அதை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ ஹியர் த ஹியூஜ் மவுண்டெயின்ஸ் ஆஃப் க்ளவுட் இஸ் கன்சிடர்ஸ் மெட்டஃபர், ஏன்னா மலை மாதிரி அந்த க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவர் என்ஜாயிங் த ஃபீல், அவங்களுக்கு மேலேயே அந்த மலைத்துளி விழுந்த ஃபீலை வந்து அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Because they were waiting for it. Lenko says that it is not only the raindrops, இது வந்து வெறும் மழைத்துளி மட்டும் கிடையாது, இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மணி, காசு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இன்னும் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய ட்ராப்ஸ் எல்லாம் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் 10 cents அண்ட் த சின்ன சின்ன ட்ராப்ஸ் எல்லாம் 5 cents அப்படின்னும் அவர் என்ஜாய் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் இட் லீட்ஸ் டு குட் ஹார்வெஸ்ட், நல்ல மழை வந்துச்சுன்னா நமக்கு நல்ல அறுவடை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அந்த மழையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் த சுச்சுவேஷன் இஸ் கெட்டிங் வார்ஸ், ரொம்ப பேடாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த மழைத்துளியெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஹெயில் ஸ்டோமாக மாற ஆரம்பிச்சிச்சு. வாட் இஸ் மீன் பை ஹெயில் ஸ்டோம் மீன்ஸ் பனி புயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பனிமழை மாதிரி கிட்டத்தட்ட 1 hourக்கு மேலே பெஞ்சுது. ஸோ த என்டையர் ஃபீல்ட் இஸ் கவர்டு வித் ஐஸ், மொத்த வயல்வெளியும் அவங்க ஹவுஸு அந்த மொத்த பள்ளத்தாக்கமுமே ஐஸால் சூழப்பட்டு. அந்த கார்ன்ஃபீல்டு எப்படி இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் ஸ்ப்ரேடு வித் சால்ட், உப்பு எப்படி தூவி விட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹெயில் டெஸ்ட்ராய்டு த என்டையர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஹெயில், என்னென்னலாம் அதனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எல்லா ட்ரீஸில் இருந்த லீவ்ஸும் கொட்டி போச்சு. அண்ட் தென் கம்ப்ளீட்டாக அந்த ஃபீல்டு வந்து ரூயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லென்கோ அண்ட் என்டையர் ஃபேமிலி இஸ் இன் வெரி மச் க்ரீஃப், ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அதை லென்கோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, plague of locust would have left more than this, அதாவது இந்த பூச்சியெல்லாம் வந்து பயிர்கள் அரிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பூச்சிங்க வந்திருந்தா கூட ஏதாவது 1-2 மிச்சம் வச்சுருக்கோம். இந்த பனி புயல் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. அண்ட் நம்ம 1 year போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டு, we are going to hunger for this year, இந்த இயர் ஃபுல்லாக நம்ம பசியும் பட்னியுமாக தான் அடைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. The family is driven by hopelessness and sorrow, அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபைனலி தே வேர் ஆல் ஹோப் ஃபார் த காட், அவங்களுக்கு உதவ போகிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னா கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நம்பிக்கை. லென்கோ இஸ் கன்சிடர் அஸ் அ ஆக்ஸ் ஆஃப் அ மேன். ஆக்ஸ் ஆஃப் அ மேன்னா ஹி இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஸோ ஹி டிசர்வ்ட் த ஹெல்ப் ஆஃப் அ காட். ஆன் த ஃபாலோயிங் சண்டே மார்னிங் லென்கோஸ் டிசைடட் டு ரைட் அ லெட்டர் டு காட் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் 100 pesos. பெசோஸ் மெக்சிகன் மணி, நமக்கு எப்படி ருப்பீஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பெசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 100 pesos எதுக்குன்னா, இந்த இயர் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலிக்கு தேவையானதுக்காக 100 pesos வேணும்னு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அண்ட் அட்ரஸ் அந்த என்வலப் எழுதும் இல்லையா, அதில் டு காட் அப்படின்னு மட்டும் எழுதி கொண்டு போய்
போஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த போஸ்ட்மேன் அதை டெலிவரிக்கு எடுப்பாங்க இல்லையா, எடுக்கும்போது ஹி வாஸ் லாஃப்ட் அட் தட். அந்த லெட்டரை பார்த்து சத்தமாக சிரிக்கிறாங்க. அந்த லெட்டரை எல்லாத்துட்டையும் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாத்துட்டையும் காட்டுறாங்க. பட் த போஸ்ட்மேன் திங்ஸ் தட் எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த மனுஷன் வந்து எழுதியிருக்காரு, இவர் நம்பிக்கையை நம்ம வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேலரியிலேருந்து கொஞ்சம் பணம் அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்டலாம் ஒரு டொனேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி 70 பெசோஸ் தான் அவங்களால ரெடி பண்ண முடியும். அந்த ஃபாலோயிங் சண்டே லென்கோ மறுபடியும் ரொம்ப இயர்லியராகவே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து எனக்கு ஏதாவது லெட்ரு வந்திருக்கா அப்படின்னு என்கொயர் பண்ணும்போது இந்த போஸ்ட்மேன் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த 70 பெசோஸை அந்த போஸ்ட்மேன்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு கடவுள்கிட்ட ஒன்று கேட்டோம், அது நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளோ சர்ப்ரைஸாக இருப்போம். பட் லென்கோ வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பியிருந்தார் கடவுள்கிட்டருந்து நமக்கு ஹெல்ப் வரும் அப்படின்னு. அந்த லெட்டரை அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வெறும் 70 பெசோஸ் தான் கிடச்சிது. அப்படி கிடைக்கும்போது ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி. ரொம்ப கோவப்பட்டு திரும்ப ஒரு என்வலப்பையும் இங்கும் கொடுங்க அப்படின்னு வாங்கி லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கேட்டது 100 பெசோஸ், பட் நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறது வெறும் 70 பெசோஸ். நான் உங்கள் மேலே தப்பு சொல்லலை. நீங்கள் இனிமேல் அனுப்பும்போது எனக்கே டைரெக்டாக வேறு ஏதோ மீன்ஸ் மூலியமாக அனுப்புங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் தேவர் பஞ்ச் ஆஃப் க்ரூட்ஸ் அப்படின்னு அதாவது திருடர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எனக்கு இன்னும் 30 பெசோஸை நீங்கள் டைரெக்டாக எனக்கு அனுப்புங்க அப்படின்னு அவர் லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த லெட்டர் அந்த போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்மேன்லாம் பிரித்து பார்க்கும்போது தேவர் ஷாக்டு. ஏன் அப்படி ஷாக் ஆகிறான் அப்படின்னா, இவ்வளோ நம்பிக்கையாக ஒருத்தவங்களால இருக்க முடியுமா கடவுள் மேலே அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திஸ் இஸ் ஹவு த ஸ்டோரி எண்ட்ஸ். ஸோ இதில் தீம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெய்த், ஹோப், கம்பேஷன் அண்ட் தென் ஆப்டிமிசம், பாசிட்டிவிட்டி, இது எல்லாமே தீமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சப்ஸ்கிரைப் டு Quest English. Thank you for watching this video.